ஹாய், வெல்கம் டு என்னையும் பாலகிருஷ்ணன். மிஸ்ட்ரீஸ். ஸோ நிறைய மிஸ்ட்ரீஸ் உலகத்தில் நிறைய நடக்குது. ஆனால் அதில் சில மட்டும்தான் சால்வ் பண்ணப்படுது, சில சால்வ் பண்ணப்படாமலே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? இப்போது நம்ம பார்க்க போகிறது ஹாஸ்பர் ஹாசர் அப்படிங்கிற ஒரு பையனுடைய ஸ்டோரி. இது பார்த்திங்கன்னா கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு மர்மமான ஸ்டோரி. அதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா விட தெரியாமலே இருக்குது. ஸோ விட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமலும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான மர்மமான நிகழ்ச்சிகள் மற்றும் இந்த உலகத்தில் மூளை இடுக்கில் நடக்கிற நிகழ்ச்சியில் உங்கள் கண்மால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொண்டு வந்து சேர்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஹாஸ்பர் ஹாசர் இந்த பையன் பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இந்த பையன். இது 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பையன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பையன் நியூரம்பர்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறாரு ஜெர்மனியில். இதில் பார்த்திங்கன்னா 16 வருஷம் அந்த பையன் சூரிய ஒளி தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த பையன் ஒரு டார்க் ரூமில் அடைச்சி போட்டு தான் வளர்க்குறாங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு சாப்பாடு என்ன பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் தண்ணி மட்டும்தான். ஸோ ப்ரெட்டு தண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பையன் சாப்பிட்டு தூங்குறான், திரும்ப எந்திக்கிறான், அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில், அதாவது நியூரம்பர்க் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பையன் ஓடி வரான். ஓடி தட்டு தடுமாறி தடுக்கி கீழே விழுதான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமாட்டு இந்த பையன் யார், எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதில் அவனுக்கு எதுவுமே சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஆனால் 2 ஆன்சர் மட்டும் பண்ணுறான். ஒன்று, நான் இத்தனை நாள் டார்க் ரூமில் இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாள் எங்கள் அப்பா குதிரைப்படையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் பார்க்க கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அன்றைக்கி இவங்க மேலே சந்தேகம் வருது போலீஸுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் இவனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இவன் எந்த நாட்டோடைய ஒரு குடிமகன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எந்த ஆதாரமும் கிடையாது. இவன் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் கிடையாது. ஸோ அதனால் இவன் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வலுக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. ஸோ இவன் கையில் பார்த்திங்கன்னா 2 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 2 லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று, அவங்க அம்மா அந்த பையனை இத்தனை நாள் பார்த்துருந்தாங்களா கார்டியன், ஸோ அவங்களுக்கு எதிரான லெட்டரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்டியன் இனிமேல் இவன் போகிறவங்கள ஒரு ஏரியாவுக்கு, ஸோ அவங்க வாங்கக்கூடிய லெட்டரு. ஸோ இந்த 2 லெட்டர் தான். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இத்தனை நாளாக இவனை 16 வருஷமும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் பார்த்திங்கன்னா இவனுக்கு இப்போ ஒரு ஆபத்து வரப்போகுது. ஸோ அதனால் இவனை காப்பாற்றுங்க, என்னோடய வேலை யார்ட்டையும் ஒப்படைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அந்த லெட்டரில் அடுத்து என்ன எழுதியிருக்குன்னு லெட்டரில், ஸோ இத்தனை நாளில் நான் தான் பார்த்துருக்கேன், இனிமேல் நீங்கள் தான் அந்த பையனை பார்த்துக்கணும். இந்த பையனுக்கு சூரிய ஒளியாக பார்க்க முடியாது, பார்த்து அலர்ஜி. ஸோ இந்த பையனால் ரொம்ப நேரம் அதிலலாம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 லெட்டரையும் போலீஸ் பார்க்குறாங்க. போலீஸ் பார்க்குறவன் இப்போ பார்த்தா மட்டும் அவனுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அவனுக்கு புரியலை. இதனால் அவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி கோர்ட்டில் போய் அவனுக்கு இந்த ஜட்ஜெலாம் சில இன்வெஸ்டிகேஷன்லாம் கேட்குறாங்க. புரியலை. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஜெயிலில் தூக்கி போட்டதுக்கு அப்புறமாட்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் அவன் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா 16 வயசில் அந்த ஏஜில் இருக்கிறனால பையன் என்ன ஆகுதான்னு பார்த்திங்கன்னா அவன் அதாவது அந்த 14 வயசுக்குள்ளே அந்த ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை ஒரு தனியாக ஒரு ஏரியாவுக்கு அனுப்பிச்சி விட்டு அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேர்டேக்கர் மாதிரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அந்த கேர்டேக்கருடைய இதில் தான் அவன் இருக்கிறான். இருந்ததுக்கு அப்புறமாட்டு பார்த்திங்கன்னா அந்த கேர்டேக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க தான் இவனுக்கு எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. பாடத்துலேருந்து என்னென்ன எப்படி இருக்கணுங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த இவனுக்கும் பார்த்திங்கன்னா நெருக்கம் அதிகமாகுது. ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறான். இந்த மாதிரி நான் ரூமில் 16 வருஷம் இருந்தேன். ஸோ என்னை பார்த்திங்கன்னா சூரிய ஒளி படம்பை நான் வளர்ந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் எனக்கு ப்ரெட்டும் தண்ணி மட்டும் தான் நான் வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தூங்கிடுவேன். தூங்கிட்டு நான் எந்திரிச்சப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கையில் நான் நகைலாம் கட் பண்ணிட்டு போகிறாங்க, ட்ரெஸ்லாம் மாற்றிருப்பாங்க, எனக்கு பிடிக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுதான். ஸோ எல்லாம் கேட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணால் 2 ரூம் இருக்குது. ஒன்று கீழே உள்ள ஒரு ரூம் இருக்குது, மேலே ஒரு மாடியில் ஒரு ரூம் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே உள்ள மாடியில் ரூமுக்கு போயிருக்கிறான். மாடியில் ரூமுக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இவனை கூப்பிட்டு பார்த்துருக்கிறாரு கேட்டகரி. வரலை. மேலே கீழேருந்து மேலே ஒடுங்கி பார்த்துருக்கிறாரு. நெத்தியில் ஒரு காயம் பட்டுருக்குது. காயம் பட்டுக்கு மட்டும் ரத்த இடத்துல அப்படியே படுத்து கிடந்திருக்கான். ரத்தம்னா அதிகமாக ரத்தம்ல ஒரு நார்மலாக ரத்தம் வடிஞ்சா வெட்டுப்பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நார்மலாக ரத்தத்தில் படுத்து கிடந்திருக்கான். அப்புறமே அவனுக்கு தண்ணிலாம் கொடுத்து அப்புறமே முகம்லாம் கழுவி இன்றைக்கி அவனுக்கு கேட்டிருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்டுருக்காங்க. கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறமாட்டு கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்க இங்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சொன்னதுக்கு அப்புறமாட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த அன்றைக்கி அவனுக்கு அந்த மருந்துலாம்
போட்டு அவனுக்கு எல்லாமே வந்து கெட்டலாம் போட்டு ஆர வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு வந்து மயக்கத்தில் இருந்துருக்கான் ஃபஸ்ட்டு அவங்க கேட்கும்போது. ரெண்டாவது வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா வந்து அன்றைக்கி மயக்கத்தை வந்து தெரிஞ்சதுக்கப்புறமாட்டு அவன் ஃபஸ்ட்டு அவனை வந்து கத்தி வச்சு கிழிச்சாங்களா, அவங்க அதில் வந்து ஒரு யார் கிழிச்சாங்களோ அவங்களுடைய குரல் வந்து கேட்டிருக்கு. அவங்களுடைய குரலும் இந்த கேரக்டருடைய குரலும் வந்து ஒன்று போல இருந்த மாதிரி தெரிஞ்சனால என்ன பண்ணியிருக்கான வந்து அங்கேருந்து போயிட்டான், வெளி இடத்துக்கு போயிட்டான். வெளி இடத்துக்கு போன பிறகு இந்த மாதிரி போலீஸ்ட்டு போய் சொன்னதுக்கப்புறமாட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரெண்டாவது கேரக்டர் வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிலக்கிழான்னு சொல்லுவாங்க. நிலக்கிழார் வந்து வசதியானவங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கீழே வந்து இவங்க வந்து விட்டுருக்காங்க. விட்டதுக்கப்புறமாட்டு இவனும் அது மாதிரி அங்கே போயிருக்கிறான். போனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் அவங்கள்ட்டையும் நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கிறான். அவங்களும் இவன் எப்படி இருந்திருக்கான், இதுக்கு மேலே எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றுனா சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து அதே போல் ஒரு திருப்பின்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா வந்து இந்த கன் ஷாட் சவுண்டு கேட்குது. அன்றைக்கி கேட்டதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அன்றைக்கி பதறி போய் வந்து அன்றைக்கி அவங்க வந்து பார்க்க வராங்க. அவனை என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து விழுந்து கிடக்கான். அவனுக்கு எந்த காயமும் படலை. பார்த்திங்கன்னா வந்து இல்லை இந்த மாதிரி மேலே வந்து ஒரு பொருள் எடுக்க போனேன். மேலே ஒரு பொருள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கை தவறி வந்து இந்த கண் மேலே பட்டு ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டு ஓகே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டு என்னாச்சுன்னு தெரில, திரும்ப ஏதோ பிரச்சனை ஆச்சு. அதேமாதிரி போலீஸ்ட்டு போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேட்டகரை வந்து இவனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேட்டகரை பார்த்திங்கன்னா வந்து இவனுக்கு வந்து நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவன் வந்து ஹங்கேரி மொழியில் பேசியிருக்கான் அந்த பையன். ஸோ இதனால வந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவன்னு நினச்சிட்டு இவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹங்கேரி நாட்டுக்குலாம் கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு அப்புறம் இங்கே ரிட்டர்ன் வரும்போது சரி திரும்பியும் ஜெர்மனிக்கு கூட்டு போகணும்னு எடுத்து பார்த்து ஜெர்மனிக்கு கூட்டு வந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்க்கில் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் போயிட்டு வர அப்படின்ட்டு போயிருக்கான். போன கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஏதோ அவனுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க நெஞ்சில் வந்து கத்தி வச்சு குத்திட்டாங்க. குத்தினதுக்கப்புறமாட்டு இவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா அப்படியே வந்து வந்திருக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி கத்தி வச்சு ஒருத்தவங்க குத்திட்டாங்க, என்னை வந்து இந்த மாதிரி வந்து உன்னை கொல்ல போகிறேன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டான். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு பையன் இறந்துட்டான். இந்த கத்தி குத்து வந்து நெஞ்சில் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆழமான இடத்துனால வந்து இறந்துருக்குதான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது இப்போ அந்த பையனோட உயிரோடு இல்லை. ஆனால் இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒன்று என்ன பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வழியாக இருக்குது. ஒன்று அந்த பையன் வந்து பொய் சொல்கிற பையன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அந்த பையன் வந்து ராஜ குடும்பத்தில் பிறந்த பையன் நினைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பையன் வந்து சொன்னது எல்லாமே போய். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, அந்த கேரக்டர் ஏதோ டீச்சர் நம்மள அந்த டீச்சர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வந்து இவன் எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கிறாரு. கேட்டதுக்கப்புறம் மட்டும் எல்லாமே பதில் சொல்லியிருக்கிறான். ஆனால் வந்து முன்னுக்கு பின்னா வந்து அவன் வந்து பொய் சொன்னா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் பொய் சொன்னாலே அப்படி இருக்காங்க வந்து ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துருக்குது. ஸோ அவங்க வந்து தப்பிக்க வைக்க வரதுக்கு வண்டியும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி போலீஸ்கிட்ட தப்பாக சொல்லி இவங்கள்ட்ட தப்பிச்சிருக்காங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கிலார். ஸோ அவங்கள்ட்டையும் வந்து இவன் வந்து ஒப்படைக்கும் போது அவங்களுக்கு இவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து தான் இப்போ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது பார்த்திங்கன்னா மூணாவதும் அந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேடை வச்சு இந்த கத்தியை வச்சு கிழிச்சது அவன் தான். ரெண்டாவது வந்து கன்ஷாட் வந்து அந்த ரேஸில் எழுப்புனது இந்த சவுண்ட் எழுப்புனது அவன் தான். மூணாவது பார்த்திங்கன்னா வந்து நெஞ்சை வந்து அவனே தன்னை கத்தி வச்சு குத்திருக்கான்னு சொல்லப்படுது. அது குத்தினது வந்து இடம் தெரியாமல் வந்து ஆழமான இடத்துல இதயத்திடப்பட்டதுனால வந்து இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு மர்மமான முறையாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து ஜெர்மனி ஹங்கேரி அப்படிங்கிற ஒரு மன்னர்கள் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பிறந்த வாரிசு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வந்து அவங்க இப்போ வாரிசுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மன்னர்களுக்கு வந்து வாரிசு பிறந்திருக்கு. வாரிசு பிறந்ததுக்கு அப்புறமாட்டு வந்து அதில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து இந்த ஆண் குழந்தைக்கு பேரை வந்து இந்த ஆண் குழந்தையை எடுத்து வச்சுட்டு உங்கள் குழந்தைய பிறக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த யார் ஒருத்தவங்க குழந்தைய மாற்றி வச்சாங்களோ அவங்களே வந்து இந்த பையனை வந்து யார்ட்டையும் கொடுத்து வளர்க்க வச்சுருக்காங்க. 16 வருஷம் வளர்க்க தொடங்கி சொன்னதுக்கப்புறமாட்டி இந்த பையன் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிருக்கிறான். ஸோ இதை கண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப இந்த பையன் வந்து பெரிய பையனாக வளர்ந்துட்டான், நமக்கு வந்து ஆபத்து வருமோ, நம்மளுடைய இதுக்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறக்காண்டியே வந்து அவங்களே வந்து ஆட்களை செட் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இது எந்த உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து ஒருவேளை போய் சொன்ன பையனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தனால தான் வந்து இவன் இறந்து 200 ஆண்டுகளுக்கு ஆன பிறகு கூட இவனை பற்றி இந்த மிஸ்டேக்ஸ் வந்து இந்த உலகத்தை வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எது உண்மை எது போயின்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இதை பற்றி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்பர் வாசர் அப்படின்னு செக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து நிறைய நாவல்ஸ், நிறைய புக்ஸு, அப்புறம் நிறைய வந்து இந்த எக்கச்சக்க டாப்பிக்லாம் இந்த பையனை பற்றி இருக்கும். ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 200 வருஷம் ஆணைப்புறமாக மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு மர்மமான முறையாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி.